ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கெம்ரட் யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறதால ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே கெம்ரட்மோ யூடியூப் சேனல் ஒரு சேனல் வச்சிருந்தோம். அந்த சேனல் சில டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக என்னால ரெக்கவர் பண்ண முடியல. கூகுள் சப்போர்ட்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எதுவும் ரெக்கவர் பண்ண முடியாம போயிருச்சு அந்த சேனல். ஸோ அதுக்கு பதிலா தான் இந்த சேனல் நம்ம புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுலேருந்து 2 வருஷம் கழிச்சு தான் இந்த சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நானு. ஸோ அந்த சேனலுக்கு எந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் குடுத்தீங்களோ, போட்ட ஒரு 10 வீடியோவுக்கு எவ்ளோ சப்போர்ட் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அந்த சேனல்ல. ஸோ அதே அளவுக்கான சப்போர்ட் இந்த சேனலுக்கும் நீங்க தரணும். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. என்னென்ன மாதிரியான வீடியோஸ் போட போறோம், டாபிக்ஸ் போட போறோம், அ அப்படின்றது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ கெம்ரத்மா யூடியூப் சேனல்னாலே உங்களுக்கு தெரியும். கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டமான வீடியோஸ் தான் நம்ம போட போறோம். அது கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டதுன்னா எப்படி அப்படின்னா, கெமிஸ்ட்ரிய எளிமைப்படுத்தி போட போறோம். ரொம்ப சிக்கலா நம்ம புரிஞ்சுகிட்டு இருக்க விஷயம் இதுவரைக்கும் புரியாம இருக்கிற விஷயத்தையும், எளிமையா மாணவர்களுக்கு, இத பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் போய் சேரணுன்றது தான் நம்ம கெம்ரத்மாவுடைய முதல் கொள்கை. மேக் சயன்ஸ் ஈசியர். அவ்வளதான் என்ன பொறுத்தவரைக்கும். சயன்ஸ் வந்து ரொம்ப கடினமா புரிஞ்சுக்கொள்ள முடியாததா இருக்கவே கூடாது. சயன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி அணுகுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும். ஈஸியா புரிஞ்சுக்கிற மாரி இருந்தா தான், நம்ம அடுத்தடுத்து யோசிப்போம். நம்ம அதுல வளருவோம். இத நம்ம இந்த சேனல்ல தொடர்ந்து பண்ண போறோம். அதுக்காக சில பிளேலிஸ்ட்ட வந்து நம்ம இந்த சேனல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்டின்ட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஈஸியா வீடியோஸ ஃபைண்ட் பண்றதுக்கும், அத லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்னென்ன மாரியான வீடியோஸ் போட போறோம், அத பொறுத்து தான் பிளேலிஸ்ட்ட நான் பிரிச்சு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளேலிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 11த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி. 11த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக மட்டுமே அந்த பிளேலிஸ்ட்ல வீடியோஸ் இருக்க போகுது. வால்யூம் 1, வால்யூம் 2ன்னு 2 கெமிஸ்ட்ரி புக் இருக்கும் பார்த்தீங்களா? அத வந்து நம்ம சாப்டர் வைஸ் அண்ட் பேஜ் வைஸ் நம்ம அதுல வீடியோஸா உங்களுக்கு கிரியேட் பண்ணி நான் தரப்போறேன். ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ கெமிஸ்ட்ரி பத்தி 11த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் பயப்படவே தேவையில்ல. அதே மாரி 12த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி அப்படின்னு இன்னொரு பிளேலிஸ்ட். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 12த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக. இது ஒன்லி பேஸ்ட் ஆன் தி சமச்சீர் கல்வி சிலபஸ். நானு என்சிஇஆர்டி சிலபஸ்லயோ, இல்ல சிபிஎஸ்இ சிலபஸ்லயோ நான் சொல்லல. ஒன்லி பேஸ்ட் ஆன் தி அ சமச்சீர் கல்வி சிலபஸ். ஓகேங்களா? கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் மட்டும் தான். அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி பிஹைண்ட் தி பைராலஜி அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் நம்ம போட போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைராலஜி அதாவது மெடிக்கல் சைட்ல வைரஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அதுல வைரஸ எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க? அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்ன? கெமிக்கல் மெத்தட்ஸ் என்ன? அதோட ஜீனோம் என்ன? கேரக்டர் என்ன? இது மாதிரி நெறைய விஷயங்கள் நம்ம அந்த பிளேலிஸ்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ, அது ஒரு முக்கியமான புதிய பிளேலிஸ்ட். அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜ கெமிஸ்ட்ரி புக்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட். கெமிஸ்ட்ரி புக்ஸ்ன்ற பிளேலிஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கெமிஸ்ட்ரி புக்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்குன்னு ஒரு புக் இருக்கும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு ஒரு புக் இருக்கும். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி புக் இருக்கும். ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்ன்னு ஒரு புக் இருக்கும். இந்த மாதிரியான புக்ஸ் ஒவ்வொரு புக் எடுத்து, அதுல என்ன சொல்லியிருக்காங்க, சாப்டர் வைஸ் என்னென்ன அத நானும் லேர்ன் பண்ணிக்க போறேன். எனக்கு தெரியும்னு அவசியம் கிடையாது. அத நான் புக்க வாங்கி, இல்ல யார்ட்டயோ நண்பர்கள் யாரோ எனக்கு குடுப்பாங்கல்ல, அந்த புக்க படிச்சு, அதுல இருக்க எனக்கு ஒவ்வொரு கான்செப்ட் நான் புரிஞ்சுகிட்டு, எனக்கு புரிஞ்சத வச்சு உங்களுக்கு எளிமைப்படுத்தி சொல்லப் போறேன். சோ அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் கெமிஸ்ட்ரி புக்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல இடம்பெற போகுது. அதுக்கடுத்து ஜெனரல் டாக்ஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்ட நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஜெனரல் டாக்ஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சில சமூக விஷயங்கள், அ அன்றாடம் நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்கள பத்தி அந்த ஜெனரல் டாக்ஸ்ல பார்ப்போம். அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கா உங்களுக்கு அமையப் போகுதுன்றது நானு ஒரு உத்தரவாதம் தரேன். ஓகேங்களா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்மசூட்டிக்கல் பிராக்டிஸ் அண்ட் ரெகுலாரிட்டி ரெக்வைர்மென்ட்ஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்.ஃபார்ம், பி.ஃபார்ம் அல்லது அ எம்.எஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஒரு பயோடெக்னாலஜியோ, பயோகெமிஸ்ட்ரியோ படிச்சுட்டு பார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க பார்த்தீங்களா? அதாவது ட்ரக் இண்டஸ்ட்ரிக்கு. மாத்திரை, இன்ஜெக்ஷனு, கேப்சூல்ஸ், சாஃப்ட் ஜெல்ஸ் இதெல்லாம் உருவாக்குறாங்க பார்த்தீங்களா?
அந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள அந்த பிளேலிஸ்ட்ல பார்க்க போறோம். அவங்களோட டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன? கவர்ன்மென்ட்டுடைய ரூல்ஸ் என்னென்ன? நம்ம அதுக்கேத்த மாரி எப்படி இருக்கணும்? நம்மளோட பிராக்டிஸ் எப்படி இருக்கணும்? இது எல்லாத்தையுமே நம்ம அந்த பிளேலிஸ்ட்ல பார்க்க போறோம். ஸோ அந்த சேனலுக்கு நீங்க எப்படி சப்போர்ட் குடுத்தீங்களோ, அதே அளவுக்கான சப்போர்ட் இந்த சேனலுக்கு உங்களுக்கு நான் எதிர்பார்க்கிறேன். வேற ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. அது மட்டும் இல்லாம கெம்ரோபோ யூடியூப் சேனல் உங்ககிட்ட இருந்து எக்கனாமிக்கல் சப்போர்ட்ட எதிர்பார்க்கிறது. நான் போடக்கூடிய வீடியோஸ், கன்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல, நீங்க உங்களோட சப்போர்ட்ட தெரிவிக்கலாம். அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.